இன்னைக்கு மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு பகுதிகளில் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணோம் இவிஎம்க்கு எதிராக மக்களை ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறது ஓட்டு மிஷினை ஃப்ராட் பண்ணி கேட்குறாங்க. கட்சி போராடுற ஒரு அமைப்பு உருவாக்கி சேர்த்து கேட்கணும். நம்ம ஓட்டே போராட்டி ஜெயிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது பழைய மாதிரி தேர்தல் வந்து வாக்குச்சீட்டை கொண்டு வரணும். ஜெர்மனியில் 2000 கொண்டு வந்து 2005 தடை பண்ணிட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் பக்கத்து நாட்டில் 2018 கொண்டு வந்து 24 தடை பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டில் 20 வருஷமா மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க மிஷினை வச்சு. அவங்க மேலே முடிவு பண்ணுறதா ரிசல்ட். நம்ம ஓட்டு போகிறதுலாம் சும்மா நாடகம், தேர்தல் நாடகம்னு இருக்கும். நாடகம் மாதிரி நடத்திட்டு அவங்க மேலே என்ன தோதாக ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொடுக்குறாங்க. வார்டு தேர்தலில் அதிமுக கொடுத்த ஓட்டு காங்கிரஸ், நாம் தமிழர், தேமுதிக, பாமகன்னு எல்லா ஓட்டும் திட்டு போயிருக்கு. 3 வார்டில் ரெட்டலைக்கு ஓட்டே விடலன்றாங்க. அந்த கேண்டிடேட் போட்ட ஒரு வார்டுனா ரிசல்ட்ல இருக்கணும்னா 0ன்னு சொல்லி 3 வார்டில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்க்கு 2 வார்டில், பாமக, தேமுதிக, நாம் தமிழர்ல 20 வார்டுக்கு மேலே அந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சிக்காரனுக்கும் தெரியும், தெரிஞ்சு அவனுக்கு போராட மாட்டாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டா அந்த வழக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு அமைப்பா உருவாக்கி புத்தி போடுற மாதிரி கிராமத்துல ஊராட்சி தேர்தல் நடக்கிற உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அதே மாதிரி எம்பி தேர்தல் எம்பி தேர்தல் கொண்டு வரணும். ஃபுல்லாக வந்து இருக்கிற சிறு குறு தொழில்களை காலி பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக பசங்க வந்து படித்தா வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்துட்டு போதை பிரச்சனை இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து மக்களோட வாழ்க்கைக்கான பிரச்சனை வந்து நிறைய இருக்குது. முக்கியமாக ஓட்டுரிமை காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து என்னதான் வந்து ஓட்டு போட்டாலும் நம்ம போடுற ஓட்டு வந்து நம்ம யாருக்கு போடுறோமோ அவங்களுக்கு போகிறது கிடையாது. மேலேருந்து யாரை வந்து முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வர போகிறாங்க. இதான் வந்து ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு. இந்தியாவில் வந்து இந்த ஓட்டு மிஷினை கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து மக்களை வந்து அடிமையாக மாற்றிட்டாங்க, ஓட்டுரிமை காலி பண்ணிட்டாங்க. மற்ற நாடுகளில் எங்கேயுமே வந்து இப்படி கிடையாது. மற்ற எல்லா நாட்டிலுமே வளர்ந்த நாடுகளில் கூட வாக்குச்சீட்டில் தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் விஷயம் வச்சு ஏமாத்துறாங்க. எல்லா கட்சியோட ஓட்டு திருடு போகுது. தமிழ்நாட்டில் வந்து அதிமுக இருந்து, திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ்ல இருந்து, நாம் தமிழர், பாமக, தேமுதிக, இது மாதிரி வந்து எல்லா கட்சிகளும் இது மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அவங்களுக்கு வந்து 0ன்னு சொல்லி ரிசல்ட் வந்து வந்திருக்கு. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க. அந்த கட்சிகள் வந்து அவங்க கட்சிக்கு வந்து 0ன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. கேண்டிடேட் போட்ட ஓட்டுங்க, அந்த கேண்டிடேட் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாரு, அவங்க குடும்பத்துக்காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்க, கட்சிக்காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஓட்டு எல்லாமே காணாம போயிருச்சு, மாயமாயிருச்சு. இதை பற்றி வந்து அந்த கட்சிக்காரங்களே வாயை திறக்க மாட்டாங்க. இப்போ இப்படி வந்து அவங்க கட்சிக்கே வந்து 0 ஓட்டு வந்திருக்க விஷயத்தையே வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க கட்சிக்காகவே போராட மாட்டாங்க. அப்படின்னா இவங்க வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பாங்க? மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உலக அளவில் வந்து பெரிய ரெசெஷன் வந்துட்டு இருக்கு. மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு வந்து சிந்திக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது. ஃபுல்லாக வந்து டிவி வச்சுக்கிட்டு வந்து யார் வந்து யார் கூட கூட்டணி சேருவா, இவன் அவன் கூட சேருவானா, அவன் கூட சேருவானா, இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. மீடியா வச்சுக்கிட்டு, டிவியை வச்சுக்கிட்டு மக்களை ஃபுல்லாக வந்து திசை திருப்புற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு உண்மையான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனை எல்லா விலைவாசியை ஃபுல்லாக ஏற்றுறாங்க. அடுத்து பொழப்புக்கான வழி கிடையாது. அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக வாழ்க்கைக்கான வழியே கிடையாது. இதை பற்றி பேசுறது யாருமே கிடையாது. மக்கள் தான் பேசியாகணும். மக்கள் தான் ஒன்று சேர்ந்து கேட்டாகணும். அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுறோம். அதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாக்குறோம். எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம்.